அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது என்ற செய்தி அன்றைய ஹிந்து நாளிதழிலும் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிக்கந்தர் தர்கா நிர்வாகமும் கோவில் நிர்வாகம் இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் ஆன்மீக பணிகளை அவரவர்கள் விருப்பப்படி செய்கிறார்கள். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கிடையே எல்லை எவ்வளவு இடம் என்கின்ற பிரச்சனை இருக்கிறதே தவிர இந்த தீபம் ஏற்றுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என சிக்கந்தர் தர்கா நிர்வாகமும் அந்த கோயில் நிர்வாகமும் ஒன்று சேர கூறியிருப்பது மறுக்க முடியாத ஒன்று. அப்போது சம்பந்தப்பட்ட தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் தொன்று தொட்டு இணக்கமாக சுமூகமாக அங்கு ஆன்மீக பணிகளை செய்கிறார்கள். அதில் திருப்பரங்குன்றம் தீபம் என்பது மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றுவதுதான் வழக்கம். அதை பல நூற்றாண்டுகளாக செய்து வருகிறார்கள் என்பதை இவர்கள் கூடிய ஆதாரங்கள் மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் இது தொடர்பாக பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வழக்கு தொடர்ந்த பொழுது நீதியரசர்கள் தொன்று தொட்டு வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த வழக்கம்தான், அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவதுதான் சரியானது, அதன்படித்தான் ஏற்றப்பட வேண்டும், தேவையில்லாமல் சிக்கந்தர் தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வே கல்லில் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை என இதற்கு முன்பு தீர்ப்பு கூறியதும் எதன் அடிப்படையில் என்றால், காலம் தொட்டு தொன்று தொட்டு ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆய்வு செய்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த பொழுதும் சரி, அண்ணா முதல்வராக இருந்த போதும் சரி, கலைஞர் முதல்வராக இருந்த போதும் சரி, ஜெயலலிதா முதல்வராக இருந்த போதும் சரி, தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தொடரும் காலம் வரை திருப்பரங்குன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவதுதான் வழக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்படி தீபம் ஏற்றுவதற்கு வரலாற்று சான்றுகள் இருப்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். மேலும் சிக்கந்தர் தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வே தூண் என்பது எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அளவுக்கல்லாக மலைகளில் நடப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை சர்வே துறையில் பணியாற்றியவர்கள், புவியியல் துறையை சார்ந்த அறிவாளர்கள் இதை நிரூபிக்கிறார்கள், ஆதாரத்தோடு எடுத்துக் கூறுகிறார்கள். அப்ப பல ஆண்டுகளாக